ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேஸ் ஸ்டடி ஆஃப் பெயிண்ட் ஷாப். இப்போ நம்ம பெயிண்ட் ஷாப் வைக்கிறதுக்கு பிளான் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா நம்ம வைக்க போகிறோம்னா அதுக்கு என்னென்னலாம் தேவை, நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பெயிண்ட் ஷாப் நம்ம ஹோல்சேல் பெயிண்ட் ஷாப்பாகவும் வைக்கலாம், இல்லை ரீட்டைல் பெயிண்ட் ஷாப்பாகவும் வைக்கலாம். என்னென்ன வெரைட்டி ஆஃப் பெயிண்ட்ஸ் நம்ம சேல் பண்ணலாம், அப்புறம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், அப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட், என்னென்ன மேன் பவர்லாம் தேவைப்படும், அப்புறம் இந்த பெயிண்ட் ஷாப் வைக்கிறதுனால நம்ம என்னென்ன சேலஞ்சஸ்லாம் மீட் பண்ணுவோம், அதை பற்றிலாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் பெயிண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் பெயிண்ட்டுக்கும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வேரி ஆகும். இந்தியாவில் 3 டைப்ஸ் ஆஃப் பெயிண்ட்ஸை சேல் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்டெம்பர், அப்புறம் எமல்ஷன் அண்ட் எனாமல். டிஸ்டெம்பர் பெயிண்ட் எல்லா பெயிண்ட்டுக்கும் முன்னோர்னு சொல்லலாம். இந்த பெயிண்ட் பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் கிடைச்ச ஒரே பெயிண்ட் இது மட்டும்தான். இந்த பெயிண்ட்லேயும் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஆயில் பேஸ்டு டைப், இன்னொன்று வாட்டர் பேஸ்டு டைப். இந்த வாட்டர் பேஸ்டு டைப் பெயிண்ட்டை விட ஆயில் பேஸ்டு பெயிண்ட் தான் ரொம்ப நாளைக்கு நிலச்சி இருக்கும். ஆக்சுவலி இந்த பெயிண்ட் பவுடர் டைப்பில் வர்றனால, அதாவது அந்த பவுடரில் நம்ம தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பவுடர் டைப்பில் வர்றனால இதோட ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான். ஒரு 1 kg 30 to 50க்குள்ளே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எமல்ஷன் பெயிண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப பாப்புலரான பெயிண்ட்டு. மோஸ்ட்லி எல்லாரோட ஹோம்லேயும் இந்த டைப் ஆஃப் பெயிண்ட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பெயிண்ட் வாட்டர் பேஸ்டு பெயிண்ட்டு. இந்த பெயிண்ட் டிஸ்டெம்பர் பெயிண்ட்டை விட டியூரேஷன் அதிகம். ரொம்ப நாளைக்கு டிஸ்டெம்பர் பெயிண்ட்டை விட ரொம்ப நாளைக்கு நீடித்து நிலைக்கும். இந்த பெயிண்ட்லேயும் நிறைய வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் 120லேருந்து அப்ராக்சிமேட்டாக 120லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம். அண்ட் தென் அதுக்கு மேலேயும் இதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் பெயிண்ட் எனாமல். இந்த எனாமல் பெயிண்ட் ஆயில் பேஸ்டு டைப். சிம்பிளாக நம்ம ஊரில் ஆயில் பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஆயில் பேஸ்டு பெயிண்ட்டுங்கிறதுனால இது ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரிச்சான லுக்கும் கொடுக்கும் அண்ட் ஷைனியான லுக்கும் கொடுக்கும். இந்த பெயிண்ட் மெட்டல் மேலே அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அண்டு கிச்சன் அண்ட் பாத்ரூமுக்கு அடிக்க கூட யூஸ் பண்ணுவாங்க. இது மெட்டலுக்கு நம்ம அடிக்கிறனால மெட்டல் டேமேஜ் ஆகாமல், துரு பிடிக்காமல் இது ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் தென் இது ஹைலி டியூரபிள் பெயிண்ட். அண்டு இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 1 லிட்டர் 200லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு மேலேயும் ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருக்கலாம். அண்ட் தென் மோர் டைப்ஸ் ஆஃப் பெயிண்ட்ஸ் அண்ட் அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. அண்ட் தென் பெயிண்ட் பண்ணுறதுக்கான ப்ரஷ், ரோலர் ஆர் ஸ்ப்ரே, இதுக்கான ப்ரைஸ்லாம் 50 to 5000க்குள்ளே தான் இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. இப்போ இம்போர்ட் அண்டு சப்ளை டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். எங்கேருந்து நம்ம பெயிண்ட்ஸை இம்போர்ட் பண்ணலாம் அண்டு சப்ளை பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லோரும் பெயிண்ட் நல்ல குவாலிட்டியாக இருக்கா, நல்ல பிரான்ச்சில் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ரொம்ப பெரிய பாப்புலராக இருக்கிற கம்பெனிலேருந்து இம்போர்ட் பண்ணணும். அதாவது இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது பாருங்கள். மெனி ப்ரீமியம் பெயிண்ட்ஸ் ஆர் இம்போர்ட்டட் ஃப்ரம் பிராண்ட்ஸ் லைக் டியூலக்ஸ், நிப்பான் பெயிண்ட், ஜோர்டன் அண்டு அசியன் பெயிண்ட். இந்த கம்பெனிலாம் ரொம்ப மோஸ்ட் பாப்புலரான கம்பெனிஸ். எதனால் இதெல்லாம்
ஹை குவாலிட்டியாகவும் நல்லா இருக்கிறதுனால தான் எல்லோரும் வாங்குகிறாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ்லேருந்து நம்ம சப்ளை எடுத்தோம்னா நமக்கு நல்ல சேல் ஆகும் அண்ட் ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அண்ட் தென் ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் எங்கே வாங்கலான்னா, அதாவது ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது பாருங்கள். ரா மெட்டீரியல்ஸ் லைக் பிக்மெண்ட்ஸ், ரெசின் அண்டு சால்வெண்ட் ஆர் ரெசோர்டட் போத் லோக்கலி அண்டு இன்டர்நேஷ்னலி. நம்ம லோக்கலில் வாங்கியும் ரீசேல் பண்ணலாம், அல்லது இன்டர்நேஷ்னல் லெவலில் நல்ல குவாலிட்டியாக இருக்கிறத பார்த்தும் வாங்கி ரீசேல் பண்ணலாம். இந்த ரா மெட்டீரியல்ஸு நம்ம ஹோல்சேலில் வாங்கிறத விட நம்ம டைரெக்டாக போய் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கல்ல, அந்த கம்பெனிக்கு போய் நம்ம வாங்கினோம்னா இன்னும் ப்ரைஸ் நம்ம கம்மியாகவே வாங்கலாம். அண்டு அதை சேல் பண்ணோம்னா ப்ராஃபிட்டும் நிறையவே கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மேன் பவர் டீட்டெயில்ஸு. நம்ம இப்போ ஒரு ஷாப் வச்சோம்னா அதில் மேன் பவர் ரொம்பவே முக்கியமானது. அதை நம்ம சேல் பண்ணுறதுக்கு, கஸ்டமர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு அண்டு சம் ஒர்க்ஸுக்கு மேன் பவர் ரொம்பவே முக்கியம். இப்போ ஒரு ஷாப்பில் எந்த மாதிரி மேன் பவர் இருக்கலாம்னா, லைக் ஷாப் ஓனர் ஆர் மேனேஜர், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அண்டு சப்போர்ட் ஸ்டாஃப். இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளுக்கு மேன் பவர் தேவைப்படுது. ஸோ இப்போ நான் டாப் 5 கம்பெனி இன் இந்தியா அதை ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, பார்த்தாச்சா? அண்ட் நெக்ஸ்ட், எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன்ஸ் யூஸ்டு இன் பெயிண்ட் ஷாப். ஓகே, இப்போ நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் யூஸ் ஆகுது. லைக் மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் லைக் பெயிண்ட் மிக்சர் அந்த மாதிரி. ஓகே, இப்போ ஷோ ஆகும் பாருங்கள், பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ரேட்டிங்ஸ் அண்டு எனர்ஜி ரெக்யூர்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அதையும் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஷாப், எந்த ஷாப்பாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம பெயிண்ட் ஷாப் வைக்கிறதுனால இந்த பெயிண்ட் ஷாப்னால் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் மீட் பண்ணுமோ அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹேண்டலிங் ஃப்ளேமபிள் அண்டு கெமிக்கல் மெட்டீரியல்ஸ். லைக் இப்போ ரசாயனம் இந்த மாதிரி பொருள்லாம் மிக்ஸ் பண்ணுறப்போ, அதாவது இப்போ அதில் மிக்ஸ் பண்ணுறதுனால தானே நம்ம பெயிண்ட்டை மேக் பண்ணுறோம். ஸோ அதை மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு ஏதாச்சும் நம்ம கையில் ஏதாவது பட்டு டேமேஜ் ஆகலாம், நம்ம கை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம ரொம்ப சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட். அதாவது பல்க் பெயிண்ட் கேன் டேக் பிளேஸ் ஆஃப் லார்ஜ் ஸ்பேஸ். இப்போ நம்மளோட ஷாப் சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம நிறைய திங்ஸ் பெயிண்ட்ஸ் எல்லாம் வாங்குவோம், ஒரு பல்காக வாங்குவோம். பல்காக வாங்குறப்ப அந்த பெயிண்ட்ஸ்லாம் நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ப்ளேஸ் பத்தாது. ஓகேவா? அதனால் நம்ம இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் மீட் பண்ணுவோம்.
அதுக்கு சேஃப்டியாக ஏதாச்சும் ஸ்டோரேஜ் பிளேஸ் இன்னும் இல்லைன்னா ஷாப்பை இன்னும் கொஞ்சம் பெருசாக வைக்கணும். ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா டீலிங் வித் சீசனல் டிமாண்ட், அதாவது ஹையர் பிஃபோர் ஃபெஸ்டிவல் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சீசன். இப்போ ஃபெஸ்டிவல், அதாவது பொங்கல், தீபாவளி ஆர் கிறிஸ்மஸ், இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் வர்றப்போ அந்த மாதிரி டைமில் நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எல்லாரோட வீட்லேயும் பொங்கல் டைமில் பொங்கலுக்கு முன்னாடி பொங்கல் சீசனில் எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் பெயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. அந்த கஸ்டமர்ஸ் வர்ற டைமில் நம்ம எல்லாமே சோல்வ் பண்ணிட்டோம்னா எதுவும் இருக்காது. எல்லாமே சோல்வ் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி டைமில் நம்ம மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ முன்னாடியே பல்காக நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி டைமில் நிறைய சேல் ஆகும். ஸோ பிஃபோர் நம்ம அந்த மாதிரி டைமில் பிஃபோர் நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா காம்படிஷன் வித் ஆன்லைன் பெயிண்ட் சப்ளையர்ஸ். இப்போது ஆன்லைன்லேயும் சரி, நிறைய கடைகள்லேயும் சரி, நம்மள மாதிரி நிறைய பேர் பெயிண்ட் ஷாப் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம கஸ்டமர்கிட்ட நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நம்ம நல்லபடியாக நடந்து அவங்களுக்கு தேவையான பெயிண்ட்டை நம்ம சப்ளை பண்ணோம்னா, கஸ்டமருக்கு தேவையான ஃப்ளெக்சிபிலிட்டிஸை நம்ம அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா நமக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் அதிகமாகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கஸ்டமர்கிட்ட எப்படி நடந்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அண்டு ஆன்லைன் சப்ளையர்ஸ், இப்போ நம்ம ஆன்லைன்லேயும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம் பெயிண்ட்ஸை. ஸோ நம்மள மாதிரி நிறைய ஆன்லைன் பெயிண்ட் சேலர்ஸில் இருப்பாங்க. அவங்க கூட ஹெவி காம்படிஷன் இருக்கும். அது நம்ம எப்படி நம்ம கஸ்டமரை இன்க்ரீஸ் பண்ணுறதுனா, நம்ம கொடுக்குற பெஸ்ட்டு குவாலிட்டி அண்டு இதுக்கேற்ற பெஸ்ட்டு ப்ரைஸ்லேயும் தான் இருக்குது. இது நம்ம கரெக்டாக பண்ணாலே நமக்கு கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.